தென் மாவட்டங்களுக்கு சென்னையில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க அரசு சார்பில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரியா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி, நெல்லையில் பெய்த கனமழைக்கு 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 25 கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் வெளியில் வர முடியாமல் தவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து வாட்ஸ்அப் குழுக்களில் அவதூறு பரப்பியதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் டிஜிபியுமான நட்ராஜ் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவிற்கு சென்ற ரயில் காட்பாடி அரக்கோணம் வழியே செல்லும் போது அதிகாலையில் மகேந்திரவாடி ரயில் நிலையம் அருகே திடீரென கார்டு பெட்டியின் 4 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதனால் ரயில் பெட்டி சிறிது தூரம் பெரும் சப்தத்துடன் இழுத்துச் செல்லப்பட்டது. மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் நடைபெற்றது. தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது தமிழக ஆளுநர் வெள்ள பாதிப்பு குறித்து தமிழக அரசு அதிகாரிகளை அழைக்காமல் மத்திய அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். கடற்படை, விமானப்படை ஆகியவை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர்களோடு ஆளுநர் ஆலோசனை நடத்தினால் நடத்தட்டும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழக அரசு வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது. தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் தாக்கத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிந்த முதலமைச்சர் உடனடியாக பணிகளை முடுக்கிவிட்டு சிறப்பாக மக்களை மீட்டு வருகிறார் என்றும், வரும் 28ஆம் தேதி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆராய்ச்சி மையம் விடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை எதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க தயார் நிலையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உள்ளது என்று அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். கொடைக்கானலில் அனுமதியின்றி பங்களா கட்டுவதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், பாபி சிம்ஹா பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருத்தணியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் சார்பில் தேசிய மின் சிக்கன வார விழா விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. அரக்கோணம் சாலையில் முருகன் கோவில் மலைப்பாதை நுழைவாயில் பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை கோட்ட செயற்பொறியாளர் பாரிராஜ் தலைமையேற்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் ஜனவரி 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்திற்காக போடப்பட்ட தடுப்புகளால் சிரமம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்திற்கு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்தும் பணி அடுத்த மாதம் தொடங்கப்பட்டு 1 வருடத்தில் பணி முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என்று கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முன் அறிவிப்பு எதுவுமின்றி மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் தனியாக நடந்து சென்று அவரது பதவியின் நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலையில் மண்டல பூஜை பாதுகாப்பு பணிகளுக்காக கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட உள்ளதாகவும், இனி வரும் நாட்களில் பக்தர்களின் கூட்டத்தை சமாளிக்க முன்னேற்பாடுகள் நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தை தகர்க்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு விரும்புவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அயோத்தியில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள ராமர் கோவில் மூலவர் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்க பாஜக மூத்த தலைவர்கள் எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோருக்கு ஆர்.எஸ்.எஸ். விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் அழைப்பிதழ் வழங்கினர். இந்திய வங்கிக் கணக்குகளில் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகையின் மதிப்பு கடந்த நிதியாண்டில் முந்தைய ஆண்டை விட 28% அதிகரித்து 42,270 கோடி ரூபாயாக உள்ளது என்று மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பெயரை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி
ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்மொழிந்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் சுங்க, கலால் வரி மற்றும் பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்காக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா நிறைவேறியது. காங்கிரசின் நாட்டுக்கு நன்கொடை நிதி திரட்டும் திட்டத்திற்கு நிதியளித்த அக்கட்சி முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி இணக்கமான மற்றும் முற்போக்கு இந்தியாவுக்கு நிதியளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவையை வழிநடத்தும் விதத்தை இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் போராட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கிண்டலாக நடித்து காட்டினார். இதை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கைபேசியில் படம் பிடித்ததற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.